அனைவருக்கும் வணக்கம். தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் சட்டம் எல்லோருக்கும் சமம் என்று சொல்கிறது. இந்த சட்டம் எல்லோருக்கும் சமம் என்பது அது உலக ரீதியாக சொல்லப்படுகிற ஒரு விடயம்தான். ஜனநாயக ரீதியாக அது மிக முக்கியமானதொன்று. ஆனால் இந்த விடயம் தங்களுக்கு சாதகமான விடயங்களை மட்டும் அடிப்படையாக கொண்டு சட்டம் எல்லோருக்கும் சமம் என்ற வசனத்தை பயன்படுத்துவது மிக தவறானது. காரணம், தமிழ் மக்களை பொறுத்தவரையில் நீண்ட காலமாக அவர்கள் பாதிக்கப்பட்ட ஒரு இனமாக இந்த நாட்டில் தங்களுடைய மறுக்கப்பட்ட சுயநிர்ணய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த பாதிப்பில் மிக முக்கியமான இன்றைக்கு சட்டம் எல்லோருக்கும் சமம் என்று சொன்னால், இறுதி யுத்தத்தில் நடந்த அநியாயங்கள் அத்தனைக்குமான ஒரு சட்டம் எல்லோருக்கும் சமம் என்ற வார்த்தைக்கு சரியான முக்கியத்துவம் கொடுக்கின்ற அரசாங்கமாக இருந்தால், வெள்ளைக்கொடி விவகாரத்தில் சரணடைந்த மக்களை, போராளிகளை, கொலை செய்தவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துங்கள். அது மாத்திரமல்ல, இறுதிப் போரில் ஓமந்தை சோதனை சாவடியில் சரணடைந்து காணாமல் ஆக்கப்பட்டதற்கு பொறுப்பாக இருந்த, அந்த காலத்தில் பொறுப்பாக இருந்த படை அதிகாரிகள், அது தொடர்பான தரப்புகள் யாவரையும் நீங்கள் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, அதாவது இறுதிப் போரில் மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு காரணமாக இருந்தவர்கள், அது மாத்திரமல்ல, உணவு எடுப்பதற்கு வரிசைகளில் நின்றவர்களை படுகொலை செய்வதற்கு காரணமாக இருந்தவர்கள், இறுதிப் போரில் படுகொலை செய்யப்பட்ட சகோதரி இசைப்பிரியாவினுடைய சம்பவத்துடன் சம்பந்தப்பட்டவர்கள், இறுதிப் போரில் படுகொலை செய்யப்பட்ட குழந்தை, அதாவது சிறுவன் பாலச்சந்திரனுடைய கொலையுடன் சம்பந்தப்பட்டவர்கள், இப்படி பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்ற போது ஏன் அவர்களை சட்டத்தின் முன்னால் இன்னும் இதுவரை நீங்கள் நிறுத்தவில்லை? அது தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகள் தொடர்ச்சியாக எழுகிற போது சட்டம் எல்லோருக்கும் சமம் என்று சொல்லுகிற நீங்கள் ஏன் அவர்களை நிறுத்த தவறியிருக்கிறீர்கள்? அது மாத்திரமல்ல, இன்றைக்கு 35 ஆண்டுகளாக சொந்த நிலத்துக்கு போக முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற, அதாவது வலிவடக்கு பிரதேச மக்கள், அது மாத்திரமல்ல வடக்கு கிழக்கில் பல்வேறு பகுதிகளில் தங்களுடைய சொந்த நிலங்களுக்குள் நுழைய முடியாமல் இருக்கின்ற மக்களுக்கு யுத்தம் முடிந்து 16 ஆண்டுகள் கழிந்து புதியதொரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம், கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு கோஷத்தை கொண்டு வந்த நீங்கள் ஏன் இதுவரை அந்த மக்களை பகுதியாக வேணும் அந்த இடங்களுக்கு போவதற்கு அனுமதிக்கவில்லை? மக்கள் வாழ்விடங்களில் மிக அச்சுறுத்தலான வகையில் இருக்கின்ற இராணுவ முகாம்களை நீங்களே இன்னும் எடுக்கவில்லை. உண்மையில் யுத்தம் முடிவடைந்திருக்கிறதுன்னு சொன்னால், யுத்தம் முடிவடைந்த பகுதியில் மக்கள் வாழ்விடங்களில் சரியான சிவில் நிர்வாகம் இயங்க வேண்டுமாக இருந்தால் அது காவல்படை, போலீஸ் தான் அந்த கண்காணிப்பில் இருக்க வேண்டும். உண்மையிலே போலீஸ் படைக்குள் விசேட அதிரடிப்படை, STF என்று சொல்லப்படுகிற விசேட அதிரடிப்படை இருக்கிறது. ஆகவே அந்த விசேட அதிரடிப்படை, போலீஸ் ஆகியவற்றின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் போது இராணுவம் மக்கள் குடியிருப்புகளில் இருக்க வேண்டிய தேவையில்லை. ஆகவே இராணுவ கேம்புகள் எல்லாவற்றையும் நீங்கள் காட்டுப்பகுதிகளில் அல்லது மக்கள் வாழ்விடங்களற்ற கரையோர பகுதிகளுக்கு நகர்த்துவதன் மூலம் அந்த நல்லெண்ணத்தை நீங்கள் வெளிப்படுத்த முடியும். ஆகவே சட்டம் எல்லோருக்கும் சமம் என்று சொல்லுகிற நீங்கள் வடக்கு கிழக்கு தமிழர் பகுதிகளில் வந்து பிச்சைக்காரன் புண்ணை சொறிவது போல உங்களுடைய செயற்பாடுகள் அமைந்திருக்கிறது. கடந்த காலத்தில் நடந்த, அதாவது 77ஆம் ஆண்டு படுகொலையாக இருக்கலாம், இனப்படுகொலை, அல்லது 83 ஜூலை கலவரம், நூலக எரிப்பு, இந்த விவகாரத்துக்கு தமிழ் மக்கள் தொடர்ச்சியாகத்தான் நீதி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் அந்த நீதி கேட்கிற தரப்பாக நின்று கோஷம் எழுப்புகிறீர்களே ஒழிய, அதற்கு நீதியை கொடுப்பதற்கு அல்லது அதை பாதிப்பை ஏற்படுத்திய தரப்பை உரிய முறையில் கொண்டு வந்து சட்டத்தின் முன்னிறுத்துவதற்கு நீங்கள் அதற்கான எந்த விதமான ஆக்கப்பூர்வமான வேலைகளும் செய்யவில்லை. வெறுமனே
தமிழ் மக்களை நீங்கள் ஏமாற்ற முயற்சிக்கிறீர்கள். அப்படியான கோஷங்களை முன்வைத்தால் தமிழ் மக்கள் நினைப்பார்கள் நீங்கள் உண்மையிலேயே அந்த பாதிப்புக்கு அதாவது அந்த பாதிப்புக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் நீங்கள் அக்கறை காட்டுகிறீர்கள் என்று தமிழ் மக்கள் நம்புவார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். உண்மையில் தமிழ் மக்கள் உங்களை நம்ப வேண்டுமாக இருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய உடனடி காரணங்கள் பல இருக்கிறது. கடந்த கால சம்பவங்களை விட, அதாவது இன்றைக்கு 20-30 ஆண்டுகள் கழிந்த சம்பவங்களை விட தற்போது இந்த அரசியல் கைதிகளை நீங்கள் விடுவித்து தமிழ் மக்களுக்கு ஒரு நல்லெண்ண வழிபாட்டை ஏற்படுத்தலாம். அது மாத்திரமல்ல, நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த மக்களுடைய காணிகளை உரியவர்களிடம் கையளித்து அவர்கள் சொந்த வாழ்விடங்களில் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தலாம். நீங்களாக பிரித்த வடக்கு கிழக்கை இணைத்து நல்லெண்ண வழிபாட்டை ஏற்படுத்தலாம். இப்படி பல்வேறு விடயங்கள் இருக்கிறது. உண்மையில் நீங்கள் தமிழ் மக்கள் மீதும் இந்த நாட்டின் மீதும் கரிசனை உடையவர்களாக இருந்தால் தமிழ் மக்களுக்கு தேசிய இன பிரச்சனைக்கு என்ன தீர்வு வழங்கப் போகிறீர்கள் என்று இற்றவரை சொல்லவே இல்லை. புதிய அரசியலமைப்பு ஒன்றை கொண்டு வரப்போகிறோம் என்று சொல்கிறீர்கள். புதிய அரசியலமைப்பில் இனப்பிரச்சனைக்கு எவ்வாறான தீர்வை முன்வைக்கப் போகிறோம் என்பதை இன்னும் திட்ட தெளிவாக சொல்லவில்லை. அது மாத்திரமல்ல, இந்த இனப்பிரச்சனைக்கு தமிழ் மக்கள் கோரி நிற்கிற தற்போதைய ஒரு நிரந்தர தீர்வாக தமிழ் மக்கள் கோரி நிற்பது சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் அமைப்பு. அந்த சமஷ்டி தீர்வுக்கு அடிப்படை கட்டுமானமாக இருக்கிற இந்த மாகாண சபை முறைமையை நீங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்தி அதற்கு ஏற்றால் போல் மாகாண சபைக்கான அதிகாரங்களை பகிர்ந்தளிக்கக்கூடிய எந்த ஏது நிலைகளையும் நீங்கள் உருவாக்கவில்லை. அது தொடர்பான உரையாடலை நீங்கள் தவிர்த்து வருகிறீர்கள். அவ்வாறான சூழ்நிலையில் எப்படி இந்த நாட்டை நீங்கள் முன்னோக்கி கொண்டு செல்ல போகிறீர்கள் என்பது இப்பொழுது கேள்விக்குறியாகிக் கொண்டு தான் இருக்கிறது. ஆகவே நீங்கள் பொருள்களுக்கான வரிகளை பன்மடங்கு அதிகரித்து துறைமுகத்தில் அந்த பன்மடங்கு வரிகள் மூலமாக கடந்த காலங்களை விட கூடுதலான வருமானத்தை எடுத்திருக்கிறோம் என்று காட்டுவதால் இந்த நாடு முன்னேற்றம் அடையப் போவதற்கு எந்த வாய்ப்புகளும் இல்லை. இந்த நாட்டில் இருக்கிற மக்களை தொடர்ந்தும் வரிகள் மூலமாக கருவறுப்பதன் மூலம் இந்த நாடு முன்னோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகத்தான் இருக்கும். ஆகவே இன்று சாதாரணமாக ஒரு மோட்டார் சைக்கிள் இறக்குமதி செய்கிற போது இலங்கை காசுக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாவுக்கு உட்பட்ட பெறுமதியில் வாங்கக்கூடிய மோட்டார் சைக்கிள்கள் இன்று 10 லட்சம் 9 லட்சம் என்று அதிகரித்த விலையில் விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இவை எல்லாம் இவ்வளவு வரிகளும் மக்களிடமிருந்து அறவிடப்படுகிறது. ஆகவே இதனால் பாதிக்கப்படுவது தொடர்ந்தும் மக்கள்தான். ஆகவே சட்டம் எல்லோருக்கும் சமம் என்று சொல்கிற நீங்கள் தமிழ் மக்களை ஏன் சட்டத்தின் முன்னால் புறந்தள்ளுகிறீர்கள்? இதற்கான செயல்பாட்டை நீங்கள் விரைந்து காட்டுங்கள்.